ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இந்த சாயப்பாவை நம்பி நான் அனுப்புன உதியை தொட்டு விட்டாய் தானே. இனிமே எல்லா விஷயங்களும் நீ எதிர்பார்த்ததை விட உன் வாழ்க்கையில நல்லபடியாக நடக்கும். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில என்ன நடந்தாலும், உன்னை ஏமாத்தினாலும், மனிதர்கள் உனக்கு துரோகம் செஞ்சாலும், பணத்தால் உன்னை ஏமாத்தி கலங்கடிச்சாலும் கூட நீ கண்கலங்கி கதியிலிருந்து சாயப்பான்னு என்னதான் கூப்பிட்டியே தவிர ஒருபோதும் நேர்மையை கைவிடவில்லை. நீயும் யாரையும் ஏமாத்துனதில்லை, எந்த விதத்திலும் யாருக்கும் துரோகம் செய்யவும் இல்லை. பொருளாதாரத்திலும் பண வசதியிலும் நீ தாழ்ந்து போய் கஷ்டப்படும் போது கூட யாருக்கும் எந்த ஏமாற்றத்தையும் கொடுக்காம, எந்த விதத்திலும் சூழ்ச்சி செய்யாம, மற்றவங்க உன்னை நிராகரித்து ஒதுக்கி வைக்க போதும் நீ உண்மையாக நேர்மையாக உன் மனசுக்கு உண்மையாகத்தானே வாழ்ந்தாய். அப்படிப்பட்ட உனக்கு நீ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவு காலத்தை கொடுக்கும் விதமாக தான் இப்போது உனக்கு நல்லது செய்ய ஓடி வந்திருக்கேன். ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துட்டா அதை எந்த அளவுக்கு சரியாக செய்ய முடியுமோ அதை செய்கிறதுக்காக முயற்சி செஞ்சுருக்க. ஆனால் மற்றவங்க உன் நல்ல குணத்தையும் நேர்மையையும் ஒருபோதும் பெருசாக நினச்சதில்லை. ஆனால் அனைத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த சாயப்பா என்னால் உன்னை பாராட்டாமல் இருக்க முடியாது என் செல்லமே. உன்னுடைய நேர்மைக்கும் நல்ல குணத்துக்கும் பரிசாக தான் இப்போது உனக்கு மன மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுப்பதற்காகவும், உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி தருவதற்காகவும் இந்த சாயப்பா ஓடி வந்திருக்கேன். அன்பின் உருவமாக இருக்கக்கூடியனே, யாராவது உன்கிட்ட சின்ன சின்ன அன்பான வார்த்தைகளை பேசினாலும் உடனே மனசளவில் கரைஞ்சு உருகி போய் விடுகிறாய் தானே. இந்த உலகம் முழுவதும் உன்ன மாதிரி சுத்தமான மனசு உள்ளவங்கள, அன்பு உள்ளவங்கள தேடினாலும் கிடைக்காது. பல பேருடைய மனசுல சுயநலமும் எதிர்பார்ப்பும் ஏமாத்துக்கார வேஷமும் தான் இருக்குது. ஆனா நீ ஒருபோதும் அப்படி எந்த விஷயத்தையும் யாருக்கும் எதிராக செஞ்சதில்லை. அப்படிப்பட்ட நீ இப்போ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். நீ நல்ல பிள்ளையா இருக்க, எல்லாருக்கும் உதவி செய்யறங்கிறதுக்காக எல்லாருமே அப்படி நல்லவங்களாவே இருப்பாங்கன்னு எதிர்பார்க்காத. யாரையும் நல்லவர்கள்னு நம்பி அப்புறம் நீ மனசு நொந்து போகாதே என் செல்லமே. உனக்கு கிடைச்ச வாழ்க்கைய மன மகிழ்ச்சியோட மன நிறைவோட ஏற்றுக்கொள்ள பழகு. இது வரைக்கும் உன் வாழ்க்கையில பல அனுபவங்களை கொடுத்த சாயப்பா இப்போதும் உனக்கான நல்லதை மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீ என் மேல வச்சிருக்க அன்புக்கு பலனாக கண்டிப்பா உன் வாழ்க்கைக்கான நல்லது அனைத்தையும் நான் நடத்தி கொடுப்பேனேன்னு செல்லமே. உன் மனசுல நீ மறைச்சு வச்சிருக்க காயங்களையும் கஷ்டங்களையும் போக்கி உனக்கான நல்லதை நான் செஞ்சு தர்றேன். எல்லா இடத்திலும் எப்போதும் பேசிக்கிட்டே இருக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை. பேசாமலே மௌனமாக இருந்து கூட உனக்கான விஷயங்களை நீ சிறப்பாக சாதிச்சுக்க முடியும். உன் நம்பிக்கையை உடைத்தவர்களும் உனக்கு எதிராக வேலை செய்பவர்களையெல்லாம் தாண்டி உனக்கான நல்லதை நான் செஞ்சு வர்றேன். எப்போதும் என்ன நடந்தாலும் எதுக்காகவும் மனம் தளராம நல்ல வார்த்தைகளை தைரியமா தெளிவா பேசி பழகு. கொஞ்சம் மனசுக்கு நீ ஓய்வு எடுத்துக்கொள்ளும் போது உன் மன காயங்கள் நிச்சயம் மாறும். உன் உள்ளத்தில் நீ என்ன நினைக்கிறாயோ அது அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய கடமை. நீ எதை யோசிச்சு யோசிச்சு மனசு சோர்ந்து போயிருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அது அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கைக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்குறேன். உன் மனதை பிதற்றும் எண்ணங்களிலும் தேவையற்ற வேலைகளிலும் மூழ்கி போகாதே. எந்த விஷயத்தை யோசிச்சா உன் மனசுக்கு கவலை வருதோ, எந்த விஷயம் உன் மனசை தளர்ந்து போக செய்தோ அதை நினைப்பதை நிறுத்திவிடு. எல்லாவற்றையும் உனக்கு நல்லதாக நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா இருக்கேன். உன் வாழ்க்கையவே மாற்றி உனக்கு சாதகமாக ஆக்கி எல்லா வகையிலும் உனக்கு சந்தோஷம் கிடைக்கும்படி நான் செய்கிறேன். இனி எப்போதும் உன் உள்ளத்தை நீ உற்சாகமாக வச்சுக்கிட்டு வேலை செய். எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படியும் உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்படியும் இந்த சாயப்பா பார்த்துக்கிறேன் செல்லமே. இப்போது நீ எப்படி பொறுமையாக எல்லா விஷயங்களையும் எதிர்கொண்டு வாழ்கிறாயோ இதே போல நீ தொடர்ந்து இருந்தீனா கண்டிப்பா உன் வாழ்க்கை வலிமை உடையதா மாறும். உனக்கான நல்ல நேரமும் காலமும் நெருங்கி வந்துருச்சு. உனக்கு தேவையான உதவிகளையும் வாய்ப்புகளையும் இந்த சாயப்பா நிச்சயம் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் மனசுல அவசரத்துக்கோ பயத்துக்கோ இடம் கொடுக்காதே. அவசரப்பட்டு இந்த பூமியில
நீ எதை செஞ்சாலும் அது உனக்கு பிரச்சனையை தான் கொடுக்கும். தேவையில்லாம நீயே துன்பங்களில் மாட்டிக்கொள்ள வேண்டாம். எந்த செயலை செய்தாலும் அது நல்லா யோசிச்சு செஞ்சினா என் அருளால் அது பரிபூரணமாக உனக்கான மகிழ்ச்சியை தரும் விதத்தில் மாறும். உன் கூட உனக்கு துணையா இந்த சாயப்பா நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிறைஞ்ச சந்தோஷமான நல்ல வாழ்க்கையை நான் உனக்கு அமைச்சு தரேன். நீ செய்கிற முயற்சிகள் எல்லாவற்றிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி நான் செய்கிறேன். நிறுத்தி வச்சிருக்க திட்டங்களை எல்லாம் மறுபடியும் தொடங்கி முயற்சி செய்ய ஆரம்பி. எல்லா வகையிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும், நல்லது நடக்கும். உன் பொருளாதாரத்தில் உயர்வு உண்டாகும். உன்னுடைய தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ற வெகுமதியை இந்த சாயப்பா நிச்சயம் கொடுப்பேன். இத்தனை நாளா நீ என்னை வணங்கியதற்கான பலன்கள் எல்லாம் இப்போது கிடைப்பதற்கான காலம் வந்துருச்சு என் செல்லமே. மனசை மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டு நீ முயற்சிகள் செஞ்சினா கண்டிப்பா அது உனக்கு வெற்றியை தரும். உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்ட இந்த சாயப்பா நீ நினைச்ச காரியங்கள் அனைத்தையும் வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்குறேன். இப்போது நான் சொல்வதையெல்லாம் நம்பிக்கையோடு கேட்கிறாய்தானே? இந்த நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தரேன். உன் வாழ்வில் என் அருளால் ஒளி பாயும். உனக்காக நான் பல அதிசயங்களை நடத்துறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். உன் மனசுல இருக்க எல்லா குழப்பங்களையும் தெளிவுபடுத்தி உனக்கு மன அமைதியை நான் கொடுக்குறேன். நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்கும் என் செல்லமே. இன்னையிலிருந்து உன் வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைஞ்ச வாழ்க்கையா மாறப்போகுது. உன்னை விட்டு விலகி போன உறவுகள் எல்லாம் மீண்டும் உன்னை தேடி வந்து சேர போறாங்க. கையை மீறி செலவு செஞ்சுக்கிட்டு இருந்தே பணம் எல்லாம் இப்போது சேமிப்பாக மாறும். சேர்த்து வைக்க முடியலையேன்னு கவலைப்பட்ட நிலைமை மாறி இப்போது நிறைய சேர்த்து வச்சு நீ சந்தோஷமா வாழ்க்கையை வசதியாக வாழும்படி இந்த சாயப்பா செய்வேன் என் செல்லமே. நீ ஆசைப்பட்டதையெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்பும் என் அருளும் ஆசீர்வாதங்களும் உன் வீடு தேடி வரப்போகுது. நீ விரும்பியதையெல்லாம் இனி ஒவ்வொன்றாக நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கிறேன். நீ எப்போதும் மன நிம்மதியோடு மகிழ்ச்சியோடு வாழ தயாராகு. என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பா உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறும் என் செல்லமே. நீ எப்போதும் மனசை நிம்மதியா மகிழ்ச்சியா வச்சுக்கோ. இன்னையிலிருந்து உன் வாழ்க்கையில இருந்த சிக்கலான காலங்கள் எல்லாமே முடிஞ்சடைஞ்சிடும். நீ இனிமே ராஜயோகம் நிறைஞ்ச வாழ்க்கையை வாழ போற. செழிப்பும் சாந்தியும் பெருமையும் அனைத்தும் அமைந்து உன் வாழ்க்கையை நான் நல்லபடியா வழி நடத்துறேன். நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம். இந்த சாயப்பா உன் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்களையும் கவலைகளையும் சரி செஞ்சு நீ அடைந்த அவமானங்களையும் குறைகளையும் தாண்டி உனக்கான வாழ்க்கையை அழகாக அமைச்சு தரேன். இன்னும் நான் உனக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்க போகிறேன். நீ கீழே விழும்போது யார் உன்னை தூக்கி நிறுத்துறாங்க, யார் தூரத்துலேருந்து உன்னை பார்த்து சிரித்து கேலி பண்ணுறாங்கன்றத நீ சரியாக கவனிக்க ஆரம்பி என் செல்லமே. கீழே விழுகிறேன்னு நான் சொன்னது நிஜமாவே கீழே விழுகிறது இல்லை. நீ வாழ்க்கையில் கஷ்டப்படும் போதும் உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் தவறு நடக்கும் போதும் உனக்கு பிரச்சனைகளும் துன்பமும் வரும்போதும் யார் அதை உட்கார்ந்து வேடிக்கை பார்த்து ரசிக்கிறாங்க, யார் உனக்காக உதவி செஞ்சு ஆறுதல் சொல்கிறாங்கன்றதை கவனிக்க சொல்கிறேன். நீ எப்போதும் வார்த்தைகளால் பேசிக்கொண்டே இருப்பதை விட அமைதியாக காரியங்களை செயல்படுத்து. அமைதிதான் உனக்கான சக்தி. அது யாராக இருந்தாலும் உன் பக்கத்தில் வர்றதுக்கே பயமுறுத்தக்கூடிய அளவுக்கு மிக வலிமை வாய்ந்த ஆயுதம் என்பதை புரிந்துகொள். இந்த சாயப்பா என் உதியை தொட்ட உனக்காக எல்லா விஷயங்களையும் நிச்சயம் நடத்தி காட்டுறேன்.